தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்கள் கோரிய விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவுக்கான சின்னமாக மாறியிருக்கிறது விசில். தொடர்ச்சியாக கட்சி தொடங்கியதிலிருந்து நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதாக முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் முதலாவதாக தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கான சின்னங்கள் என்பது பொது சின்னங்களின் அடிப்படையிலான ஒதுக்கீடு என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். எப்படி பார்க்கிறீங்க? இந்த சின்னம் தொண்டர்களிடமும் மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கப்படும் பாக்குறீங்களா? மிகுந்த இந்த செய்தி எனக்கு மிகுந்த பரவசத்தை மகிழ்ச்சியும் தருகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னமாக விசில் கிடைத்திருப்பது நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்கிற நம்பிக்கையை தந்திருக்கிறது. மகிழ்ச்சி, ஆரவாரம், நம்பிக்கை, கொண்டாட்டம் என்று வந்தால் விசில் சத்தம் போடுவது நம்முடைய பழக்கம். அந்த விசிலே எங்களுக்கு சின்னமாக கிடைத்திருப்பதன் மூலம் எங்கள் வெற்றி தவிர்க்க முடியாதது என்பதை இந்த சின்னம் கிடைத்ததன் மூலம் நான் உறுதி செய்கிறேன். விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது என்பதை தாண்டி நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்கிற மகிழ்ச்சியில் கழக தோழர்கள் தங்களை மகிழ்ச்சியோடு வைத்திருப்பது மட்டுமல்ல, அந்த வெற்றியை நோக்கி விரைகிற பயணத்தை உறுதி செய்வதற்கும் இந்த விசில் உதவும் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விசில் சின்னம் கிடைத்திருப்பதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தன்னிகரில்லாத தலைவர் தளபதி விஜய்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி திரு நாஞ்சில் சம்பத், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.